சிங்கர்ஸ் வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Centimeter of Loveல எபிசோட் நம்பர் 6 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அதனால அவங்க தம்பி கிட்ட கேக்குறாங்க, ஆமா அப்பா அம்மா எதுக்காக வெளியில போடுற ஷூ போட்டிருக்காங்க, ஆன்ட்டி எதுக்காக வீட்டுக்குள்ள போடக்கூடிய ஷூ போட்டிருக்காங்க, வீட்ல இருந்து ஃபேமிலி போட்டோ எல்லாம் எங்க அப்படின்னு அவங்க தம்பிக்கு பக்கீர்னு ஆகுது. ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு. ஆனா இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஜென்லி சும்மா இருக்காங்க. லீபியோட அம்மா தான் பதில் சொல்றாங்க. ஹீரோயின் உனக்கு தெரியாதா, உன்னோட அப்பா அம்மா வந்துட்டு ஜென்லிக்கும் லீபிக்கும் தனியா ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. அந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு சின்ன பசங்களை எப்படி தனியா விட முடியும், அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் ஆள் வேண்டாமா, அதனாலதான் ஒரு 2 நாளைக்கு நாங்க இங்க இருக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம்னு. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கும் அவங்க அக்கா அத்தா எல்லாருக்குமே செம ஷாக் ஆகுது. அப்பா என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு கேட்டா அவங்க அப்பா அமைதியாவே இருந்துகிட்டு இருக்காங்க. என்னைக்குதான் ஜென்லியை விட்டு கொடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இருந்தாலும் ரொம்ப கோவம் வருது. அப்பா நீங்க வீட்டை விட்டு வெளியில போயிருக்கீங்க, இனி ஒரு பிளாட்ல ஸ்டே பண்ணிருக்கீங்க, இந்த விஷயத்தை உங்களோட பசங்க எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையான்னு. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவும், எனக்கு ஜென்லி தான் அந்த பிளாட்டை வாங்கி கொடுத்தா, அந்த பிளாட்ல இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப சுதந்திரமா இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லல அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க, உங்க பையனுக்கு நீங்க செல்லம் கொடுங்க, நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்க, அதுக்கப்புறமா நீங்களும் வீட்டை விட்டு போயிருக்கீங்க. அவன் அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டானா தனியா அவனால எல்லாத்தையுமே பாத்துக்க முடியுமா? டேய் ஜென்லி நீ சொல்லுடா, அப்பா அம்மாவை துரத்தி விட்டுட்டு உன்னோட மாமனார் மாமியார வீட்டுல உட்கார வச்சிருக்க, அப்படி என்னதான்டா நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. உடனே ஜென்லியும், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, உனக்கும் இந்த வீட்டுக்கும் இனி எந்த சம்பந்தமே கிடையாது, உன்னை வீட்டை விட்டு துரத்தியாச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, எதுக்கு நீ இப்ப இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு ஜென்லி திருப்பி திட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது. டேய் நான் இங்க இருந்து கிளம்புனதே அப்பா அம்மாவுக்காக மட்டும்தான், உனக்காக எல்லாம் கிடையவே கிடையாது, அவங்களே நீ வீட்டை விட்டு துரத்தி இருக்க, உன்னை என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ஜென்லியும், அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதான் அங்க போயிருக்காங்க, அந்த பிளாட் அவங்களுக்கு பிடிச்சதுனாலதான் அங்க இருக்காங்க, நான் ஒண்ணு அவங்க 2 பேரையும் துரத்தி விடல அப்படின்னு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய லீபியோட அம்மா, போது எல்லாரும் நிறுத்துங்க, இப்போ ஹீரோயினோட அம்மா அப்பா இங்க இருந்து வெளியில போனதான் உனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ஹீரோயின் நீயே உன்னோட அப்பா அம்மாவை ஓ கூட கூட்டிட்டு போயிடு அப்படின்னு. நம்ம ஹீரோயினும், அதை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு தெரியும் என் அம்மா அப்பாவை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு. அம்மா அப்பா நீங்க என் கூட வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினோட அம்மா அப்பா இல்ல நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. உடனே லீபியோட அம்மாவும், ஓ நீங்க அவ கூட போக விருப்பம் இல்ல அப்படின்னா உங்களோட மூத்த பொண்ணு வீட்டுல போய் இருங்க, அதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு. அதுக்கு ஹீரோயினோட அத்தான் சொல்றாங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாங்க அவங்களே எங்களோட அப்பா அம்மா மாதிரி பாப்போம், அதனால அவங்கள நாங்க கூட்டிட்டு போக ரெடியா இருக்கோம்னு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம பையன் நம்மள துரத்தி விட ட்ரை பண்றான், வேற 2 பேரும் கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்களே அப்படின்னு. இருந்தாலுமே அவங்களுக்கு தன்னோட பையன் பண்ற தப்ப அக்செப்ட் பண்றதுக்கு தோணவே இல்ல, மனசே இல்ல. இந்த நேரத்துல கூட ஜென்லியை தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஜென்லி எங்களுக்கு வாங்கி கொடுத்த பிளாட்லயே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம், அதனால நாங்க அங்கேயே திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு போயிடலான் இருக்கோம், யார் கூட நாங்க வரதா இல்ல, யாருமே இதை பத்தியுமே கவலைப்படாதீங்க, நாங்க அங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு திங்ஸ் எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும், அப்பா அம்மா அங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உடனே எங்க 2 பேரோட வீட்டுல யாரோட வீட்டுக்கு வேணாலும் வாங்க சரியா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஜென்லியும் ரொம்ப நல்ல மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து, அப்பா அம்மா நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், நீங்க வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஹீரோயினோட அப்பா அம்மா கிளம்புனதுக்கு அப்புறமா ஜென்லி நம்ம ஹீரோயின் கிட்டயும் அவங்க அக்கா கிட்டயும், நீங்க 2 பேரும் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க, வீட்டுக்குள்ள வந்துடாதீங்க அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அக்காவுக்கும் சுத்தமாவே ஜென்லியோட வீட்டுக்குள்ள இனி போக பிடிக்காது, அதனால அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க சொல்றாங்க, டேய் உன் அம்மா தானே எனக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கால் அட்டன் பண்ணி தொலைடா அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும், இல்ல முடியாது, நான் இன்னைக்கு எங்க அம்மா காலை அட்டன் பண்ண போறதே கிடையாதுன்னு. ஹீரோவோட அம்மா ஹீரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவங்க ஃப்ரெண்டே கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோவும் கால் அட்டன் பண்ணல, அவங்க ஃப்ரெண்டும் கால் அட்டன் பண்ணல, இனி யாருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா சோனி தான் ஞாபகம் வராங்க. அதனால சோனிக்கு கால் பண்றாங்களா. சோனியும், நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், இப்போ என்னோட ஷிஃப்ட் முடிஞ்சிடும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹீரோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோ கிட்ட, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஹீரோ சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணணும், அதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், என் அம்மா என்னோட லைஃப்ல எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்காங்க, என் அம்மாவை என்னால குறையே சொல்ல முடியாது, சின்ன வயசுல இருந்து எனக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்து சிங்கிள் பேரண்டா இப்ப வரைக்கும் எனக்கு வளர்த்திருக்காங்க, எனக்கு நல்ல விதமா பாடம் சொல்லி கொடுத்திருக்காங்க, என்ன நல்லா படிக்க வச்சிருக்காங்க, நான் நல்ல வேலையில இருக்கேன்னா அவங்க தான் காரணம், எல்லாமே ஓகே தான், ஆனா என்னால சுதந்திரமா மூச்சு
மூச்சு கூட விட முடியல தெரியுமா? என்னோட லைஃப்ல எல்லா முடிவையுமே என் அம்மா தான் எனக்காக எடுத்துட்டு இருக்காங்க. பின்ன எதுக்காக நான் என் லைஃப் வாழ்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நான் என் அம்மாவோட எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நான் நினைச்ச மாதிரி நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு கம்பெனி கூட அப்படின்னு நல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அம்மா சோனி கிட்ட சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் ஹீரோவுக்கு கால் பண்ணி பாரு, நான் கால் பண்ணாதானே எடுக்க மாட்டேங்கிறா, நீ பண்ணி பாருன்னு. உடனே சோனி ஆமா ஆமா நான் கால் பண்ணா எடுப்பேன் அப்படின்னு பெரிய ஆள் மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ அதையுமே எடுக்கல, அம்மா போனையும் எடுக்கல, அப்புறம் எப்படி சோனி போன் எடுப்பாங்க? அதனால எடுக்கவே இல்ல. இப்ப என்ன பண்றது, ஸ்ட்ரைட்டா அவனோட வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோட அபார்ட்மெண்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிருக்காங்க. எப்படியோ ஒரு டாக்ஸியை பிடிச்சு அவங்க ஃப்ரெண்டு ஹீரோவை அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களோட ரூமுக்கு போறதுக்கு பதிலா நேரா ஹீரோயினோட ரூமுக்கு போய் நிக்கிறாங்க. கதவுல சாவியை போடுறதுக்கு பதிலா கையை விட்டுட்டு கதவையே திறக்க மாட்டேங்குது, நான் கரெக்டான சாவி தானே போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கையை விட்டு சாவி போடுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பக்கத்துல போனா ஆல்கஹால் ஸ்மெல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. என்ன ஹீரோ குடிச்சிருக்கியா? இது உன்னோட ரூமே கிடையாது, உன்னோட கீ கார்டு கொடு, உன்னோட ரூம்ல நான் ஒண்ணு விட்டுடுறேன்னு நம்ம ஹீரோவும் கீயா அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவன் ரொம்ப ஓவரா குடிச்சிருக்கான்னு. அதனால கதவை திறந்து அவங்களோட பேக் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டு ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வைக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபேஸை க்ளீன் பண்ணணும், இரு நான் டவல் எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு டவல் எடுத்துட்டு வர போறாங்க. எடுத்துட்டு வந்த உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி கோட்டை கலத்திடுறாங்க. ஹீரோயினும் ஓகே ஓகே இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோவும் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும்னு ஹீரோயினும் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி வழிய காமிக்கிறாங்க. ஹீரோ போற உடனே ஷவரை ஆன் பண்ணி தலையில தண்ணியை ஊத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் டேய் இப்படி பண்ண அப்படின்னா உனக்கு கோல்டு பிடிச்சிடும்டா, அதை வைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கவே இல்லையா. ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை வாங்கி ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்ப பயங்கரமா நனைஞ்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை எப்படியாவது இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எழும்பு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் வேற வழி இல்லாம இப்ப ஆபரேஷன் தியேட்டர் ஓபன் ஆக போகுது, ஆபரேஷனுக்கு டைம் ஆச்சு வரியா அப்படின்னு கேட்க ஹீரோ டக்குன்னு எழுந்திருச்சு போறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஹீரோவை என்ன சொன்னா வேலை நடக்கும் அப்படின்னு. இப்போ பெட்ரூம்ல கொண்டு போயிட்டு ஹீரோவை படுக்க வச்சிடுறாங்க. இப்போ ட்ரெஸ் கலட்டணும், இதே ஈர துணியோட படுத்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா கோல்டு பிடிச்சிடும். அதனால ட்ரெஸ் கலட்டுன்னு சொன்னா ஹீரோ நகரவே இல்லையா. ஹீரோயினும் சர்ஜரிக்கு டைம் ஆச்சுல்ல, சர்ஜரி ட்ரெஸ் மாத்தணும், அதனால ட்ரெஸ் கலட்டு அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு உட்கார்ந்துடுறாங்க. ஹீரோயினும் ட்ரெஸ் கலட்டிட்டு சரி ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோவோட அம்மாவும் சோனியும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ஹீரோட கதவை தட்டுறாங்க. ஹீரோ கதவை திறக்காத உடனே சோனி சொல்றாங்க, இங்க சிசிடிவி கேமரா இருக்குல்ல, நம்ம செக்யூரிட்டி கார்டுக்கு கால் பண்ணி கேட்கலாம், ஹீரோ வந்தானா இல்லையா நமக்கு தெரிஞ்சிரும்னு. ஹீரோட அம்மாவும் ஓகே சொல்றாங்க. சோனியும் செக்யூரிட்டி கார்டுக்கு கால் பண்ணி கேட்டா செக்யூரிட்டி கார்டு 701 ரூம்ல தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. 701 அது ஹீரோயினோட ரூம் ஆச்சு அப்படின்னு ரெண்டு பேருமா சேர்ந்து கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு கதவை ஓபன் பண்றாங்க. ஹீரோட அம்மா என் பையன் இங்கேயா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா இங்கதான் இருக்கான், பெட்ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோட அம்மா போயிட்டு பாக்குறாங்க. ஹீரோ ட்ரெஸ் இல்லாம இருந்த உடனே கதவை அடைச்சிட்டு நீ என் பையனை என்ன பண்ணி வச்சிருக்க, என் பையன் உன்னோட பெட்ரூம்ல இந்த மிட் நைட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஹீரோயினும் ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோட அம்மாவும் என்ன ஒண்ணும் இல்ல இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆனா அவங்களால ஒரு இன்ச்சு கூட நகர முடியல. ஏன்னா நம்ம ஹீரோட அம்மாவுக்கு நல்ல இடுப்பு பிடிச்சுக்கிச்சு. ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இருக்காங்களா. சோனியும் நம்ம ஹீரோயினும் ஆன்ஜி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மாவும் ஒன்னும் ஆகல, என்னால நகர முடியல, தயவு செஞ்சு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேருங்களே அப்படின்னு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு ஹீரோட அம்மாவை சேர்த்துட்டாங்க. சோனி அவங்களுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு செம்ம காண்டு இருக்க கோத்தை யார்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ரெஸ்ட் ரூம் வர போகணும். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட அம்மா ஏதோ அன்கம்ஃபர்டபிளா இருக்க மாதிரி தெரியுது, உங்களுக்கு வயிறு வலிக்குதா ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாக்குறாங்க. இல்லன்னு சொன்னோடனே அப்ப என்ன ரெஸ்ட் ரூம் போடுமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோட அம்மாவும் என்னாலலாம் உன் கூட வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓகே அப்ப அடக்கி வச்சுட்டு நீங்களே இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் கூட்டிட்டு போறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படி உங்களுக்கு எமல என்னதான் காண்டு அப்படின்னு. ஹீரோட அம்மாவும் பின்ன என் பையனை நீ உன்னோட ரூம்ல ஸ்டே பண்ண வச்சிருக்க, என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், அதுவும் அவனை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமான.
ஹீரோயினும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி அவன் வந்துட்டு இன்னைக்கு நல்லா குடிச்சிருந்தான். குடிச்சிட்டு வந்து என் ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு தண்ணியை தலை மேல ஊத்திக்கிட்டான். அவனுக்கு கோல்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அவனோட ட்ரெஸ் கலட்ட வச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, என்ன நம்புங்கன்னு ஹீரோட அம்மாவும் நான் ஒன்னும் நம்பல, ஆனா என் பையனை நம்புறேன் அப்படின்னு ஹீரோயினும் நீங்க இந்த அளவுக்கு வெறுக்கிறதுக்கு நான் அப்படி என்னதான் பண்ணேன்னு எனக்கு தெரியல. சரி நீங்க என்ன வெறுக்கிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டா ஹீரோட அம்மா லிஸ்ட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ அந்த பிளாட்ல இருந்து வெளியில போகணும், அப்புறமா என் பையன் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணணும், முக்கியமா இந்த டீன் இருக்கான் அவன் சொல்லிதானே நீ என் பையன் பின்னாடி சுத்திட்டு இருக்க, அதனால எனக்கு ஒன்னும் பிடிக்கவே இல்லைன்னு நம்ம ஹீரோயினும் ஐயோ ஆன்ட்டி ஃபர்ஸ்ட் நான் சொல்றத முழுசா கேளுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கல்ல என்ன வீட்டை விட்டு போக சொல்லி, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது. நான் என்னோட பிளாட்ல தங்கி இருக்கேன், அங்க இருந்து என்னால வெளியில போக முடியாது. ரெண்டாவது உங்க பையன் தான் என்னோட ரூமுக்கு தேடி வந்தானே தவிர நான் உங்க பையனை போயிட்டு இழுத்துட்டு வரல. மூணாவதா டீன் அவங்க என்னோட ஃப்ரெண்டு, அவங்க சொன்னதுனால நான் ஹீரோ கூட ஒன்னும் பேசி பழகல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீரோட அம்மாவும் எனக்கு தெரியாது நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஏன் உங்களுக்கு ஹெல்ப் வேண்டாமா, இங்க இருந்து உங்களை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வேண்டாமா அப்படின்னு கேட்க ஹீரோட அம்மாவும் ஒன்னும் தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் ஓகே அப்படின்னா நீங்களே உங்களோட பேக்கை வச்சுக்கோங்க அப்படின்னு பேக்கை கொடுத்துட்டு போக போறாங்க. ஹீரோட அம்மாவால அசைய முடியல, அதனால இரு இரு வா என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை திரும்பி வந்து சந்தோஷமா கூட்டிட்டு போறாங்க. அப்பவுமே ஹீரோட அம்மா வாய மூடுறதா இல்ல, ஏதோ பேச வராங்களா, டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையில இருந்த ஒரு சாக்லேட்டை உரிச்சு ஹீரோட அம்மா வாயில ஊட்டி விட்டுட்டு உங்க வாய் ரொம்ப பிஸியா இருக்கு இதை சாப்பிட்டதை பிஸியா வச்சுக்கோங்க அப்படின்னு வாயில ஊட்டி விட்டுடுறாங்க. ஹீரோட அம்மாவும் வாயை அடைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் முழிப்பு வருது. முழிச்சு பாக்குறாங்க நம்ம ஒண்ணு நம்ம ரூம்ல இருந்த மாதிரி தெரியலையே, இது யாரோட வீடு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம ஹீரோயினோட யூனிஃபார்ம் தொங்கிட்டு இருக்குது. ஐயோ அப்படின்னு இப்பதான் நம்ம ஹீரோ பதறியே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவை காணாது. அதுக்கு பதிலா வீடு எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிருக்காங்கல்ல நைட்டு, அதுக்கு பதிலா வீடு எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்ன நைட்டு நீ பத்திரமா பாத்துக்கிட்டதுக்காக, ஆனா நான் உனக்கு எதுவுமே பண்ணலையே, அதனாலதான் வீடு எல்லாத்தையும் நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சந்தோஷமா கிளம்பி போறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அக்கா ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அக்காவும் நீங்க இன்னைக்கு நைட்டு வருவீங்க தானே அப்படின்னு கேட்டு அவங்க ஹஸ்பண்டும் இல்ல இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கு, அதனால அங்க போயிடுவேன், எனக்காக வெயிட் பண்ணாத அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே சோனி போயிட்டு நீங்க வந்துட்டீங்களா நேற்றுக்கு நைட்டு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நேற்றுக்கு நைட்டை பத்தி மட்டும் யோசிக்காத, ஏன்னா நான் நல்லா குடிச்சிருந்தேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. சோனியும் நான் அதை பத்தி சொல்ல வரல, உங்க அம்மா நேற்றுக்கு நைட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ பதறி போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மாவும் எனக்கு இடுப்பு வலி அவ்வளவுதான், என்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு மருமகள் இருந்திருந்தா அப்படின்னா நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு எல்லா அம்மா மாதிரியும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேல பொறுக்க முடியல. அதனால சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும், நான் சோனியை டேட் பண்ணணும் அதுதானே, சரி ஓகே சோனி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ உண்மையாதான் சொல்றியான்னு. சோனியும் நீ நிஜமா தான் சொல்றியான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கட் பண்ணா சோனி ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ 3 பேருமே சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்ப சோனி நான் உனக்காக இதை சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு என்ன நீ ஹீரோ மட்டும் பயங்கரமா கவனிக்கிற அப்படின்னு கேட்டா சோனி சொல்றாங்க ஆமா நாங்க 2 பேரும் டேட் பண்றோம், ஹீரோவுக்கு நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு, சாப்பிடு ஹீரோ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்களா. உடனே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது, என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உனக்கு சோனி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்னு, அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணுக்கு தேவையில்லாம ஹோப் கொடுத்துட்டு இருக்க, அந்த பொண்ணு டேட் பண்றதை விட்டுடு இல்லனா அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படுவான்னு. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா சாப்பிட்டுட்டே இருக்காங்களா. ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே பேசாம இருக்காங்க, ஏன்னா அவங்களோட லைஃப்ல தானே எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அத்தா இருக்காங்கல்ல, அவங்க ஆபீஸ்ல இருக்கும் போது இன்னைக்கு மீட்டிங்க்கு யார் கூட வராங்க அப்படின்றதுல ப்ராப்ளம் வந்துருது. ஏன்னா வர்றது இட்டாலியன்ஸ், அவங்க பேசுற எதுவுமே இவங்களுக்கு புரியாது. சோ யாரை கூட்டிட்டு போறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லான்சின்னு ஒரு புது கேரக்டர் வந்திருக்காங்களே, அவங்க சொல்றாங்க எனக்கு தெரியும் அதனால நம்ம போலாம் மீட்டிங்க்கு அப்படின்னு. ஹீரோயினோட அத்தானு ஓகே சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக நேரா டீனே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் என்ன விஷயம் என்ன தேடி நேராவே வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு டீன் சொல்றாங்க நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, ஹீரோ தான் என்னோட பையன்,
அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால அவன் டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிருக்கான். என்னாலலாம் அவனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன்னா அவனோட கனவு லட்சியமே ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃபீஸ் வைக்கணும் அப்படின்றதுதான். அதுக்கு அவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் நடக்கும். அதனால அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகாம நீ தான் தடுக்கணும்னு ஹீரோயினும் நான் என்ன பண்ண முடியும், அவன் கிட்ட போயிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா அவன் எப்படி ஓகே சொல்லுவான் அப்படின்னு கேட்க, டேனோ நீ கண்டிப்பா கேட்டா அவன் ஓகே சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு ஒன்னு பிடிக்கும் எனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோயினு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எங்க 2 பேருக்குள்ளேயே அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்றாங்களா டீன் சொல்றாங்க. அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என் பையனை விட்டுடாத. எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனாலும் அவ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா என்னால நான் இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ண முடியும். நான் இத்தனை வருஷமா அவளுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என் பையனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாரு நான் இனி ஒரு பொண்ணை ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அப்போ அவ என்ன விட்டுட்டு போகும்போது எனக்கு சின்ன வயசு தான். நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னா வேற கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஆனா நான் கல்யாணம் பண்ணவே இல்லை. என் பையனுக்காக தான் இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளுக்கு அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நீ தான் என் பையனை டிரான்ஸ்ஃபர் பண்ண விடாம தடுக்கணும், ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை பேசு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு இவங்க சொல்றது எல்லாத்தையுமே கேட்டா பாவமா இருக்குது. இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்துட்டாங்க, இப்பவுமே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனா பிரிஞ்சிருந்துருவாங்களே, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோவுக்கு கால் பண்ணி என்ன பார்க்க வர முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோ ஓகே லொகேஷன் அனுப்பி நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு லொகேஷன் அனுப்ப சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஒரு காமெடி டிராமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சோனி ஹீரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க ஹீரோட அம்மா ஆல்ரெடி சமைச்சிட்டு இருப்பாங்களா. சோனி வந்துட்டு சொல்றாங்க, இன்னைக்கு நானே என்னோட கையால ஹீரோவுக்கு சமைக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன், அதனாலதான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு. ஹீரோட அம்மாவும் நீ வாங்கிட்டு வந்த திங்ஸும் நான் சமைக்க ரெடி பண்ணி வச்சிருக்கதும் வேற வேற, அதனால இன்னைக்கு நான் சமைக்கிறேன், நீ வேற ஒரு நாள் சம அப்படின்னு. சோனியும் இல்ல முடியாது, இன்னைக்கு நான் டம்ப்ளிங் சமைக்கணும்னு வந்துட்டேன், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் சமைக்கிறேன்னு. ஹீரோட அம்மாவும் இல்ல வேண்டாம் நான் தான் சமைப்பேன், அவனுக்கு இதுதான் பிடிக்கும், இன்னைக்கு இதுதான் அவன் சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா சோனி இல்ல நான் சமைக்கிறேன் அப்படின்னு அவங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஹீரோட அம்மா உனக்கு எது எங்கெங்க இருக்கு அப்படின்றது தெரியுமான்னு கேக்குறதுக்கு சோனியும் நல்லாவே தெரியுமே, அன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்கல்ல, நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போறாங்க. ஹீரோட அம்மாவுக்கு என்ன இவ பாட்டே கிச்சனுக்குள்ள நுழைஞ்சிட்டா நம்மள டம்மி பீஸ் ஆக்கி வச்சிருவாளோ அப்படின்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோனியும் வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோட அம்மாவும் அங்க நின்னு எட்டி சோனி என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டே இருக்காங்க. சொல்ல போனா இங்க என்ன டிராமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மருமகள் தன்னோட வீட்டை ஆக்கிரமிச்சிருவாங்களோ அப்படின்னு மாமியாருக்கு எப்பவும் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சீன் தான் நடந்துட்டு இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போயாச்சு. எதுக்காக வர சொன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபீஸ் வைக்கணும் அப்படின்றது தானே ஆசை, ஆனா உன்னோட அம்மா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பியா, இப்படியே நீ உன்னோட லைஃபை எவ்வளவு நாள் தான் உன்னோட அம்மாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்ப, உனக்குன்னு ஒரு லைஃபை நீ வாழவே வேண்டாமான்னு. ஹீரோவும் எனக்கு தெரியும், இருந்தாலும் என்னோட அம்மா என்ன இத்தனை வருஷம் வளர்த்துட்டாங்க, அவங்க பிடிவாதமா இருக்கும்போது நான் மட்டும் என்ன பண்ண முடியும், நானும் பிடிவாதமா இருந்தேன்னா 2 பேருக்கும் தானே பாதிப்பு அப்படின்னு. ஹீரோயினும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உன் அம்மா கிட்ட நீ சொல்லி புரியவை, உன் அம்மா எப்படி அவங்களுக்கு தேவையானதை உன்கிட்ட சொல்லி கேக்குறாங்களோ அதே மாதிரி உனக்கு தேவையானதை நீ தான் உன் அம்மா கிட்ட கேட்கணும், உன் அம்மாவுக்கு உன்னோட விருப்பம் என்ன அப்படின்றத தெளிவா நீ புரிய வைக்கணும், அதுதான் விஷயம் அப்படின்னு. ஹீரோவும் சரி ஓகே தேங்க்யூ என்கிட்ட பேசினதுக்காக நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய வாரே நடக்கிற மாதிரி கிச்சன்ல மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்குது. சோனி தண்ணி ஊத்த போறாங்களா, உடனே ஹீரோட அம்மா வந்து தடுத்துட்டு இது சுடுதண்ணி ஊத்தி தான் வரசணும் அப்படின்னா தான் மாவு நல்லா வரும்னு. அதுக்கு சோனியும் இல்ல சுடுதண்ணி ஊத்துனா அதோட டேஸ்ட் மாறிடும், அதனால பச்சை தண்ணி ஊத்தி தான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எப்படியோ சோனி தான் வின் பண்றாங்க. இப்போ ஹீரோட அம்மாவும் இவன் என்ன என் தலைக்கு மேல இப்பவே ஏற ஆரம்பிச்சுட்டா, இப்பவே நான் சொல்றேன் எதையும் கேட்க மாட்டேங்கிறா, அப்ப என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவன் என்ன பிரிச்சு எடுத்துருவாளோ, இல்ல அதுக்கெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாது, நான் வேற ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோனி எல்லா டம்ப்ளிங்கையும் ரெடி பண்ணிட்டு இதை நீ ஹீட் பண்ண மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு ஹீரோட அம்மா கிட்ட கொண்டு வந்து காட்ட போறாங்க. ஹீரோட அம்மா இனி ஒரு பிளேட் நடிச்சு டம்ப்ளிங் வச்சிருக்காங்க. நீங்க இப்ப இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஆல்ரெடி நான் என் வீட்டுல செஞ்சுதான் வச்சிருந்தேன், நான் அதை டெலிவரி பண்ண சொல்லியிருந்தேன், டெலிவரி மேன் வந்து இப்பதான் டெலிவரி பண்ணி கொண்டு வந்தான், அதனால நீ சமைச்ச எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு, இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன்ல இதை ஹீட் பண்ணி என் பையனுக்கு கொடுக்கலாம், நீ சமைச்சதை வேற ஒரு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு
சோனியும் ஓகே சொல்றாங்க. இப்ப சோனி சமைக்கிறதுக்காக போயாச்சு. ஹீரோ வந்தாச்சு. ஹீரோ வந்த உடனே ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மா, இனி ஒரு பக்கம் சோனி 2 பேருமே இருந்துட்டு டம்ப்ளிங்க ஹீரோவுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. ஹீரோவும் அதை சாப்பிடுறாங்க. அமைதியா தான் சாப்பிடுறாங்க. ஹீரோவோட அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏய் சோனி, இது நான் செஞ்ச டம்ப்ளிங் மாதிரி இல்லையே, நீ செஞ்சதையா சமைச்ச அப்படின்னு. சோனியும் ஆமா ஆமா, நீங்க சமைச்சதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கேன், நான் சமைச்சதை தான் ஹீட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்னு. ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வருது. அதான் நான் சமைச்சதை ரெடி பண்ண சொன்னேன்ல, நீ சமைச்சதை இனி ஒரு நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் தானே, அதையே நீ கேட்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஏம்மா நல்லா தானே இருக்கு, எனக்கு டேஸ்ட் பிடிக்கதான் செஞ்சிருக்கு, சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு. சோனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோட அம்மாவுக்கு என்ன இவன் இப்பவே பக்கம் பேச ஆரம்பிச்சிருக்கான், இது சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் தான். ஹீரோ என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க அம்மாவை கொஞ்சம் வெறுப்பேத்தணும், இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அம்மாவே தானா சோனியை விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். அதனால சோனியா கொஞ்சம் அறிமுகப்படுத்தி பேசுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோயினோட அத்தான் லான்சி கூட சேர்ந்து ஒரு மீட்டிங்க்கு போயிருப்பாங்களே, அந்த மீட்டிங்ல லான்சி அந்த ஆட்கள் நிறைய குடிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு ஹீரோட அத்தான் சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லான்சியும் பரவாயில்ல, உங்களால அந்த இடத்துல எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்ல நீங்க எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வரும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஏதோ மயங்கி விழுற மாதிரி ஹீரோயினோட அத்தானோட மடியிலே மயங்கி விழுற மாதிரி பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட அத்தான மயக்கிறது தான் இந்த லான்சியோட பிளானாவே இருக்கும். இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட இன்னைக்கு ஒரு பப்புக்கு வந்திருக்காங்க. புதுசா ஓபன் பண்ண பப். அங்க வந்து ஜாலியா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜென்லி இருக்கத பார்த்துட்டு, டேய் நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பா அம்மாவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இங்க வந்து நல்லா ஜாலியா கூத்தடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப அங்க இருந்து லீபி ஓடி வராங்க. நான் கேட்டேன் அப்படின்றதுக்காக தான் அவன் இங்க கூட்டிட்டு வந்தாக்கா, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஓ மேல நான் எந்த தப்புமே சொல்ல மாட்டேமா, எல்லாம் இவன் தான் அப்படின்னு திட்டுறாங்களா. உடனே ஜென்லியும் இரு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக எழுந்திருச்சு போறானா. அப்ப அவனோட கால் வந்து டேபிள்ல அடிபட்டுடுது. அவனுக்கு வலி தாங்க முடியாம கீழே உட்கார்ந்துடுறான். உடனே லீபி ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் அவனை விட்டுடுங்க, அவனுக்கு கால்ல அடிபட்டிருக்கு, கண்டிப்பா அவன் உங்ககிட்ட வந்து பேசுவான், சாரி சொல்லுவான், அவனுக்காக நான் உங்ககிட்ட சாரி சொல்றேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே ஜென்லிக்கு கோவம் வருது. அவ யாரு, அவகிட்ட போயிட்டு நீ எதுக்காக சாரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. லீபியும் அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் அவனை விட்டுடுங்க, எனக்காக விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூட அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஜென்லி வந்துட்டு லீபி கிட்ட, உனக்கு என்ன லூசா, நீ யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது, நீ என்ன நம்பிதான் வந்திருக்க, வேற யாரையும் நம்பி கிடையாது அப்படின்னு திட்டுறாங்க. ஆனா லீபி, நீ பண்ற தப்புக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு ஜென்லி மேலதான் கோவப்படுறாங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. லீபி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சோ அவங்க நல்ல பொண்ணாவே கடைசி வரைக்கும் இருப்பாங்களா. ஹீரோயினோட அத்தான லான்சி ஏமாத்த ட்ரை பண்றாங்க. சோ அவங்களோட வலையில ஹீரோயினோட அத்தான் விழுவாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு நடுவுல இப்போ சோனி இருக்கா. ஆனா சோனியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹீரோவோட அம்மாவே சோனியை அடிச்சு துரத்தி விட்டுடுவாங்க. ஆனா ஹீரோயினை எப்படி அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.